வணக்கம் உறவுகளே, கனடாவிலிருந்து வளமுடன் வாழ்க ஹுவன். என்னடா செய்வமண்டா, நான் நேரம் கணக்க கிடக்குது. இந்த கொண்டு வந்து விட்டுட்டேன், வேற ராக் நிற்குது. இப்போ நான் டிக்டாக்ல இருந்து நான் பெர்மனண்டாக நான் விலத்திட்டேன். என்னென்னா நாம் அது ஒரு போதை மாதிரி போயிடும் போல் நடக்குது. சும்மா தேவையில்லாமல் கருத்து சொல்ல போய் அடிவாடு இனி கெட்ட கெட்ட வார்த்தைகள், அது நமக்கு சரிப்பட்டு வராது. ஸோ வேறு என்னதை செய்யலாம்? பழையபடி நான் இந்த யூடியூப் தளத்தில் பயணிக்கலாம்னு இருக்கிறேன். இந்த வளமுடன் வாழ்க ஹுவன் என்ற யூடியூப் தளத்தில் நான் தொடர்ந்து பதிவிடுவோம் என்று யோசிச்சிருக்கிறேன். அந்த பதிவுகளை பார்க்கும் இனிய உறவுகள் எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு வருங்காலத்தில் எப்படி இந்த சோசியல் மீடியாக்கள் போகும்னு தெரியாது. ஆனால் யூடியூப்பால் ஒரு வருமானம் பெறுமென்றது தெரியும். அதுக்காண்டி நம்பிக்கையாக ஏதோ ஒரு உதவி செய்கிற வீடியோவாக தான் இருக்கும். அப்படி என்றால் ஏற்கனவே நான் 2021 இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்து கொண்டு வரேன். அதுக்கு முதல் செய்யலாத எனக்கு குடும்பம் பிள்ளைகள்னு சொல்லி வேண்டிய பிரச்சனைகள் பார்க்க வெளிநாட்டில் உழைக்கிற காசில் அதுக்கு மேலே மிச்சம் முடித்து செய்யக்கூடியதாக இருக்கே இல்லை. இப்போ கொஞ்சம் செய்யலாம்னு யோசித்து ஒரு 8 பிள்ளைகளை நான் படிப்பிச்சு கொண்டு வரேன். தாயத்தில் இருக்கிறேன். அது எந்த சொந்த காசில். இந்த என்னுடைய வளமுடன் வாழ்க என்னும் தளத்தில், யூடியூப் தளத்தில் நான் பதிய விடுற பதிவுகளை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுற போது அதாவது ஒரு வருமானம் பெறுமெண்டா அதில் வர்ற வருமானம் 100% தாயகத்தில் கல்விக்கான உதவியை எதிர்பார்த்திருக்கும் பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பேன். அதை நான் 100% நான் உத்தரவாதம் தரேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான். நீங்கள் இதை பார்த்துட்டு கடந்து போகாமல் என்ற தளத்தை வளமுடன் வாழ்க ஹுவன் அந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் அதாவது ஒரு வருமானம் நான் கிடைக்குமாக இருந்தால் 100% தாயகத்தில் வாழ்கிற கல்வி கற்க உதவிகள் இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த அதால் வர ஒவ்வொரு பெனியும் கொண்டு போய் சேர்ப்பேன். அது எனக்கு இப்போ 63 வயது. இதையும் சொல்கிறேன், எனக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருப்பேன்ன்றது தெரியாது. நான் இருக்கும் வரைக்கும் என்னாலான உதவிகளை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன். ஓகே மக்களே, நீங்கள் இந்த தளத்தை பார்த்துட்டு கடந்து போகாமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் உறவுகள் நண்பர்கள் நலன் விரும்பிகளுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்களுக்கு. உதவி என்பது எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து தான் உதவி செய்யணும்னு இல்லை, இப்படியும் செய்யலாம். எனவே
இந்த பதிவை நான் உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பார்த்துட்டு கடந்து போகாமல். ஆனால் 100% நான் உத்தரவாதம் தரேன். ஓப்பனாகவே நான் அதாவது வளமுடன் வாழ்க ஹூகன் கனடாவில் இருந்து இது என்ற தாரக மந்திரம். மீண்டும் மீண்டும் நன்றிகள், வணக்கங்கள். வளமுடன் வாழ்க ஹூகன் கனடாவில் இருந்து.